Hi students, welcome to Doubt Free Maths. Chapter 3 la example 3.8 பார்க்கலாம். Solve equation 3 equations கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3y 3z இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், இந்த 1 by x 1 by y 1 by z இதெல்லாம் வந்து நம்ம let 1 by x வந்து p ன்னு எடுத்துக்கலாம், 1 by y வந்து q ன்னு எடுத்துக்கலாம், 1 by z வந்து r ன்னு எடுத்துக்கலாம், இல்ல a b c ன்னு எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். சரியா? இப்ப இப்படி எடுத்துட்டோம்னா இது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இப்ப இதுல 1 by x p ன்னு எடுத்துக்கிட்டோம்னா p by 2 அப்படின்னு வரும், q by 4 ன்னு வரும், r by 3 அப்படின்னு வரும். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது p by 2 plus q by 4 minus r by 3 equal to 1 by 4 இப்படி வரும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 by x வந்து p இல்லையா, அப்போ p equal to 1 by 3y இருக்கு இல்லையா, அது வந்து 1 by y வந்து q, அப்பனா 3 by q அப்படின்னு வரும். இத பாத்தீங்கன்னா 1 by x வந்து p minus 1 by 5y இருக்கு, அப்ப q by 5 வரும், plus 4 by z வந்து 4 by z னா 4r அப்படின்னு வந்துரும், equal to இது வந்து mixed fractionல இருக்கு, இதை நம்ம improper கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 15s are 30, 30யும் 2ம் 32 by 15 அப்படின்னு வரும். இப்போ இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் இனிமே தான் கொண்டு வரணும். ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. சோ என்ன பண்ணலாம், இதை வந்து எல்சிஎம் எடுத்து இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ இப்படி இருக்கிறத உங்களுக்கு நான் இங்க போட்டு காமிச்சிடுறேன். இப்போ p by 2 plus q by 4 minus r by 3 இந்த 1 by 4 minus 1 by 4 இங்க கொண்டு வந்துக்கலாம், equal to 0 ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது நாலுக்கும் வந்து LCM எடுக்கணும். LCM எடுத்தீங்கன்னா நம்ம இதை ஆட் பண்றதுக்கும் மைனஸ் பண்றதுக்கும் ஃபிராக்ஷன் வந்து ஆட் பண்ற மாதிரி பண்ணணும். சரியா? இப்போ இது நாலுக்கும் LCM எடுத்தீங்கன்னா 2 4 3 4 இது நாலுக்கும் LCM எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆல் பண்ணுங்க. 1 2 is 2, 2 2s are 4, 3 அப்படியே வச்சுக்கலாம், 2 2s are 4 ன்னு வரும். திரும்ப 2 ஆல பண்ணீங்கன்னா 1 அப்படியே இருக்கும், 1 2 is 2 ன்னு வரும், 3 அப்படியே வச்சுக்கலாம், 1 2 is 2 ன்னு வரும். திரும்ப 3 ஆல பண்ணீங்கன்னா 1 1 அப்படியே இருக்கும், 1 3 is 3 1. அப்போ 2 into 2 into 3 அப்படின்னு வரும். 2 2s are 4, 4 3s are 12 ன்னு வரும். அப்போ LCM வந்து 12 அப்படின்னா இது நாலுக்குமான LCM வந்து 12 அப்படின்னு வந்துரும். அப்ப 12னா இந்த p என்னவாகும், இது 12 இருந்தா இப்போ இங்க டினாமினேட்டர் 2 இருக்கிறதால 2 6 are 12 இல்லையா, அப்போ மேல 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6p அப்படின்னு வரும், பிளஸ் இந்த qக்கு 4 இருக்கிறதால 4 3s are 12, அப்போ 3q மேலையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்ப 3 இருக்கிறதால 3 4s are 12, அப்போ மைனஸ் 4r அப்படின்னு வரும். இந்த 1 by 4 இருக்கு இல்லையா, இங்க 4 3s are 12, அப்ப 3 வந்துரும், equal to 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ 6p plus 3q minus 4r equal to 3 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த மாதிரி நீங்க LCM எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் நான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 3 by q ன்னு போட்டேன். இது ஆக்சுவலா q by 3 அப்படின்னு வரணும் இல்லையா, q by 3 ன்னு வரணும். இப்போ இந்த 3 என்ன பண்றோம், இது கூட இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 3p equal to q இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதே மாதிரி சேம் இதையும் இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்ப 15 தான் வந்து LCM எடுத்துக்கணும். இப்ப 15 அப்படின்னா
இந்த 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 தான் எல்சிஎம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் உண்மையில் ஸோ 15 தான் 15p வரும் மைனஸ் 5 3s are 15 வரும் டினாமினேட்டரில். ஸோ இங்கே என்ன பண்ணும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும் 3q பிளஸ் இங்கே 15 அப்படின்னா இது 4 கூட 15 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 60r அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இப்போ 15 இருக்கு. ஸோ 32 அப்படியே போட்டுக்கலாம். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து பிக்யூஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த 1/x 1/y 1/z ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கேன்சல் ஆச்சுனா தான் நம்ம மீதி 2 வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 3p = q. qக்கு ஒரு வேல்யூ இருக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ல. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை qவோட வேல்யூ 3pன்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் தேர்ட் ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் நமக்கு லீனியர் 2 வேரியபிள்ஸ் ஆன ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ என்ன பண்ணலாம் ஈக்குவேஷன் 2 substituting in 1 and 3ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணோம் qக்கு பதிலா 3pன்றத சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ 6p அப்படியே இருக்கும் பிளஸ் 3q அப்ப 3 into qக்கு பதிலா 3p அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றோம் மைனஸ் 4r equal to 3. இப்போ இது 6p அப்படியே இருக்கும் பிளஸ் 3 3s are 9p அப்படின்னு வந்துரும் மைனஸ் 4r equal to 3. இப்போ இந்த 9p 6p இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 15p மைனஸ் 4r equal to 3 இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லீனியர் ஈக்குவேஷனின் 2 வேரியபிள்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் என்ன பண்ண போறோம் அதே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 15p மைனஸ் 3 into qக்கு பதிலா 3p அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம் பிளஸ் 60r equal to 32. இது தேர்ட் ஈக்குவேஷன். இதுல 3p சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இப்போ 15p minus 3 3s are 9p plus 60r equal to 32 அப்படியே இருக்கும். இப்போ 15ல 9 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 6p plus 60r equal to 32 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ இதை வந்து என்ன பண்ண போறேன் 2ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பை 2ஆல பண்ணோம்னா 3p plus 30r equal to 16 அப்படின்னு வரும். இதை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் வந்து கேன்சல் பண்ற மாதிரி என்ன இருக்குன்னா எதுவும் இல்லை. இப்போ நம்ம தான் கொண்டு வரணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் p கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இது கூட 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5s are 15 கிடைச்சிரும். அப்ப இந்த 15pயும் இந்த 15pயும் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இன்டூ 5ஆல பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த 3 வந்து 15p ஆயிடும் பிளஸ் 30 into 5 பண்ணீங்கன்னா 150rன்னு கிடைச்சிரும். இந்த 16 into 3ஆல பண்ணீங்கன்னா 5ஆல பண்ணீங்கன்னா 80 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ இது கூட இதை சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். இப்போ 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. இப்போ இது மைனஸ் தான் பண்ண போறோம். மைனஸ் பண்ண போறோம்னா இப்போ வந்து செகண்ட் டேர்ம்ல இருக்கிறது எல்லாம் பிளஸ் மைனஸ் ஆயிரும் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ அப்பதான் 15p வந்து கேன்சல் ஆகும். பியோட டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது பிளஸ்ன்றதால 154r equal to 80ல 3 மைனஸ் பண்ணா 77 வரும். இப்போ r equal to 77/154. இப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2ஆல கேன்சல் ஆகும். அப்போ r equal to 2 தான் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ r-ஓட வேல்யூ ஒரு வேரியபிளோட வேல்யூ கிடைச்சிருக்கு. r-ஓட வேல்யூ 1/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ r-ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட்டிங் இன் எதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆர் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எதுல ஒன்றுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு p-ஓட வேல்யூ வேணும். ஸோ இன் ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 15p
மைனஸ் 4r ஈக்குவல் டு 3 அப்படின்றது fourth equation. இதில் r ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 15p மைனஸ் 4 இன்ட்டு r ஓட வேல்யூ 1/2. 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 2 4 கேன்சல் ஆகிடும். 2 2s are 4 வந்துடும். அப்போ 15p மைனஸ் 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். 15p அப்படியே இருக்கட்டும். இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 3 பிளஸ் 2 ஆயிடும். அப்போ 15p ஈக்குவல் டு 3 plus 2 5 வரும். அப்போ p equal to 5 divided by 15. அப்பனா 1/3 தான் p ஓட வேல்யூ. இப்போ p ஓட வேல்யூவும் r ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ p ஓட வேல்யூ 1/3 இருக்கு. இந்த வேல்யூ கொண்டு எதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கு. q நமக்கு கிடைக்கும் இல்லையா? சோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 3p equal to q. இப்போ p ஓட வேல்யூ 1/3. இப்போ 3 into 1/3 equal to q. இப்போ 3க்கும் 3க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 equal to q. இப்போ q ஓட வேல்யூ 1 கிடைச்சிருக்கு. சோ நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? 1/x தான் p ன்னு எடுத்திருக்கோம். சோ 1/x வந்து p னா p ஓட வேல்யூ என்ன? 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இப்போ x இருக்க இடத்துல 3 இருக்கிறதால x equal to 3 நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/y equal to q அப்படின்னு எடுத்திருக்கோம். qக்கு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 1. அப்போ y equal to 1. y ஓட வேல்யூ 1 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் r equal to 1/z தான் வந்து r எடுத்திருக்கோம். r ஓட வேல்யூ 1/2. அப்போ z equal to 2. இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.